என்னது, ஜடேஜா ஆர்ஆரோட கேப்டன் ஆக போறாரா? லக்னோ மில்லரை ரிலீஸ் பண்ண போறாங்களா? அது மட்டும் இல்லாம மும்பை ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த பிளேயர் யாரு? சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட் ஏன் இன்னும் அபிஷியலா நியூஸ் வரல? இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ப்ரோ, சாம்சன் ஜடேஜா ட்ரேட் விஷயம் இன்னும் அபிஷியலா வரலன்னு கேக்குறவங்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். ட்ரேட் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் அபிஷியல் நியூஸ் ஏன் வரலன்னா, ஆர்ஆரோட ஃபாரின் ஸ்லாட் ஃபுல்லாமே ஃபுல் ஆகி இருக்கு. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபாரின் பிளேயரை ரிலீஸ் பண்ணாதான் சாம் கரனை ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன விஷயம்னா, நவம்பர் 15க்குள்ள ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். இதனாலதான் நவம்பர் 15 அன்னைக்கு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ஃபாரின் பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு சாம் கரனையும் ஜடேஜாவும் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நவம்பர் 15 லாஸ்ட் டேட் கிடையாது. ஆக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரேட் விண்டோ ஓபன்ல தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க எந்த பிளேயரை வேணா எப்ப வேணா ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் ப்ரோ நவம்பர் 15 லாஸ்ட் டேட் சொல்றாங்கன்னா, உங்களோட ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட நீங்க விட்டாகணும். அதுக்கான லாஸ்ட் டேட் தான் நவம்பர் 15. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரவீந்திர ஜடேஜா வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்ட கேப்டன்ஷிப் கேட்டிருக்காராம். அதுக்கு இன்னும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வரலையா. ஏன் சொல்றேன்னா, ரவீந்திர ஜடேஜா தான் அந்த டீம்ல சீனியர் பிளேயர். இப்போ ட்ரேட் பண்ணி போலாம். ஆனா அவரு வந்து அந்த டீம்ல கேப்டன்ஷிப் வேணும்னு கேட்டிருக்காராம். ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி ராஜஸ்தான் டீம்ல ரியான் பராக் கேப்டனா இருக்காரு. அதுக்கப்புறமே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் த்ருவ் ஜுரெல்லாம் கண்டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க 3 பேரை தாண்டி ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களான்றதே டவுட் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு யங்ஸ்டரை க்ரூம் பண்றாங்க. ஒரு யங்ஸ்டர் கிட்ட தான் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்க ரவீந்திர ஜடேஜாவையும் கேப்டனா யோசிச்சாங்களாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா தான் சீனியர் பிளேயரு. அந்த டீமை கைட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்ததுனால அவங்க ஒரு நல்ல கேப்டனை வச்சுதான் டீமை கொண்டு போக பார்க்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை கேப்டனா போட்டு ஜெய்ஸ்வால் இல்ல த்ருவ் ஜுரெல வைஸ் கேப்டனா போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டீம்லயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ரியான் பராக தான் கேப்டனா பாக்குறாங்க. இன்க்ளூட் சஞ்சு சாம்சன் இன்ஜுரியில இருந்து ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமே கூட ரியான் பராக தான் கேப்டன்ஷிப் கொடுத்திருந்தாங்க. அது என்ன கான்ட்ரவர்சி ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது. நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ரவீந்திர ஜடேஜா ஒருவேளை கேப்டன் ஆகி சேப்பாக்ல சென்னை vs ஆர்ஆர் மேட்ச் இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம மும்பை டீமுக்கு வரலாம். இந்த பக்கம் நம்ம ட்ரேட்ல டிப்ரெஷனா இருந்தா, சைட்ல சைலண்டா பங்காளிங்க என்ன பண்ணிருக்காங்க, ஷார்துல் தாகரை லக்னோ கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது எந்த பிளேயரை கொடுத்து ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, மும்பையோட ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்டஸ்ட் பவுலர். அவர் ஓடி வந்து பவுலிங் போட்டாலே 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஐபிஎல்ல மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. அவரை ட்ரேட் பண்ணி ஷார்துல் தாகரை வாங்க போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. யோ கோயிங்கா மாமா, நீ வேற லெவலியா. சின்னவரே மும்பை கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணிட்ட பாத்தியா, நீ வேற மாதிரியா. இதுவும் இன்னும் அபிஷியல் நியூஸ் வரல. ஆனா மும்பை வந்து அர்ஜுன் டெண்டுல்கரை கொடுத்து ஷார்துல் தாகரை வாங்க போறாங்கன்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மும்பை வந்து சின்னவரை கொடுப்பாங்களா, அங்க கோயிங்கா மாமா தாகூரை ட்ரேட் பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.